புரிஞ்சுக்கோ. ஆனா தீர்க்கதரிசி வாயிலிருந்து பேசின அந்த சத்தம், அந்த இயேசு கிறிஸ்து பாரு, அதுல நீ கரெக்ஷனே பண்ண முடியாது. அவரோட வாய்ஸை நீ யாரை வச்சு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணவே முடியாது. அதனாலதான் தேவன் ஞானம் உள்ளவர். என் வாய்ஸும் வரணும், தமிழ்ல டிரான்ஸ்லேட்டர் வை, இந்தியில டிரான்ஸ்லேட்டர் வை, தெலுங்குல டிரான்ஸ்லேட்டர் வை. என் வாய்ஸை நீ கட் பண்ணக்கூடாது. தமிழும் ஓடும், அதே சேம் டைம் தமிழ், இங்கிலீஷ் ஓடும், சேம் டைம் தமிழ் ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் ஹிந்தி ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் மலையாளம் ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் ஒரிசா ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் எல்லா மொழியும் வரும். ஆனா நீ இங்கிலீஷை மாத்த முடியாது. காரணம் என்ன? அது இயேசு கிறிஸ்துவோட சத்தம். நீ மொழிபெயர்ப்பா மாத்தலாம், ஆனா அந்த சத்தத்தை நீ டூப்ளிகேட் பண்ண முடியாது. வாய்ப்பே கிடையாது. அந்த சத்தத்தை தான் நம்மள ஆயத்தமாக்க வச்சது. நாட் வில்லியம் மரிய பிரானம். உண்மையா?